அப்ப அதிகமா பாட்டு போடுவாங்க, பாட்டுல பாடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்து நல்லா பேச ஆரம்பிச்சாங்க. அந்த பேச்சை உருவாக்கி காட்டியவர்கள் யார் என்று கேட்டால் திராவிட கழகத்தினுடைய முன்னோடிகளான பேரறிஞர் அண்ணா போன்றவர்களும் டாக்டர் கலைஞர் போன்றவர்களும் தான் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாள ஒரு நாள் 2 நாள் கொண்டாடலைங்க, 365 நாள் கொண்டாடப்பட்டதோடு மட்டுமில்லாமல் எப்படிங்க 365 நாளும் விடாம சாப்பாடு போட்டீங்க? ஏன்னா மழை வரலாம், புயல் வரலாம், எது வந்தாலும் சரி நாங்கள் கொடுக்கின்ற அந்த உணவு திட்டம் ஒருபோதும் நிற்காது என்று சொல்லி 365 நாளும் காணார் கேளார் கால்முடப்பட்டோர், பேச முடியாதவங்க, பார்க்க முடியாதவங்க, நடக்க முடியாதவங்க எல்லாரும் வாங்க சாப்பாடு போடுறேன் என்று ஆபுத்திரன் அன்றைக்கு அவன் கையிலே இருந்த அச்சய பாத்திரத்திலே அத்தனை பேருக்கு உணவு கொடுத்தான். பிறகு அது மணிமேகலை கையிலே வந்தது. பிறகு நம்முடைய அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய கையிலே அது வந்திருக்க வேண்டும். 1879 இப்ப என்ன வருஷம்? என்ன வருஷம்னா பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? நான் என்ன பஞ்சாங்கமா படிக்க சொன்னேன்? இன்னைக்கு தேதி என்ன? 23/2/2026. இன்னைக்கு 26 தானே? 1879 தமிழ் இலக்கிய வரலாற்றில் அதுக்கு முதல்ல எல்லாமே பாட்டா இருக்கும். இப்ப தமிழ்ல முதல்ல வந்த சினிமாக்கள்ல பாத்தீங்கன்னா முதல்ல சினிமா பேசல, அது ஊம படம். அதனாலதான் அதுக்கு பேர் என்னன்னா மூவின்னு பேரு. ஏன்னா அதுல பேச்சு கிடையாது. அது பேச ஆரம்பிச்ச பிறகு அதுக்கு பேர் என்ன தெரியுமா? டாக்கின்னு பேரு. டாக்கு தான் பேசுறோம்ல, அப்ப டாக்கி. அதனால இன்னைக்கு கூட சினிமா டாக்கீஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பேசும் படம் வந்த தியேட்டர்னு அர்த்தம். அப்படி ஞாபகம் வச்சுக்கீங்க. அப்ப அதிகமா பாட்டு போடுவாங்க, பாட்டுல பாடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்து நல்லா பேச ஆரம்பிச்சாங்க. அந்த பேச்சை உருவாக்கி காட்டியவர்கள் யார் என்று கேட்டால் திராவிட கழகத்தினுடைய முன்னோடிகளான பேரறிஞர் அண்ணா போன்றவர்களும் டாக்டர் கலைஞர் போன்றவர்களும் தான் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுபோல அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் கடிதம் எழுதுனா கூட என்ன எழுதுவாங்க தெரியுமா? பாட்டில் தான் எழுதுவாங்க. கடிதம் கூட பாட்டில் தான் வரும், பேச்சு பாட்டில் தான் வரும். எங்க ஊர் பக்கம் வள்ளி திருமணம் நாடகம் வரும், எல்லா நடிகரும் பாடுவாங்க. இப்ப இந்த பாட்டை மாத்தி முதல்ல ஒரு நாவலாக, ஒரு அருமையான கதையாக நமக்கு தந்தவர் யார் என்று கேட்டால் மயிலாடுதுறை மாயவரம் முன்சிப் வேதநாயகம் பிள்ளை என்கின்ற அவர் எழுதிய பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற நாவல் தமிழ்நாட்டுடைய முதல் நாவல். அந்த நாவல் மட்டுமில்ல, இன்னைக்கு இவர் இசையமைப்பாளராக இருக்காருன்னா அவங்க கொள்ளுத்தாத்தாவும் ஒரு மிகச்சிறந்த இசை பாடகர். ஞாபகத்துக்குங்க, அவருடைய கீதங்கள் முழுவதும் சர்ச்சில் பாடப்படும். அப்படியான ஒரு பெருமை மிகுந்தவர். அந்த பிரதாப முதலியார் சரித்திரம் வெறும் நாவல் மட்டும் இல்லைங்க, பெண்ணுரிமை பேசுகின்ற நாவல். ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப நம்ம படத்தை கேட்போம்ல, இதுல யாருக்கு முக்கியத்துவம்? ஹீரோவுக்கா ஹீரோயினுக்கா? இப்ப சொல்லுவோம். இப்ப பிச்சைக்காரன் படம் பார்க்கிறப்ப ஐயா நம்முடைய விஜயாண்டனி அவர்கள் தான் கதாநாயகன். ஆனா அவங்க அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துட்டு பார்த்திருக்கீங்களா? 100 சாமிகள் வந்தாலும் அந்த பாட்டு. அப்ப அந்த அம்மாவை நோக்கி கதையை நகட்டக்கூடிய அவரு, அதே போல அவங்க தாத்தா அதுல வரக்கூடிய ஞானாம்பாள் என்கின்ற கேரக்டர். இன்னைக்கு நம்முடைய இந்த கூட்டத்திற்காக நம்முடைய சென்னை மாநகரத்தினுடைய மேயர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அது நமக்கு ரொம்ப பெருமை உடையது. அந்த காலத்திலேயே ஞானாம்பாள் என்கின்ற அந்த கதாநாயகிய அறிவுமிக்க ஒரு பெண்ணாக படைத்து காட்டியவர் அவங்க தாத்தா தான். கதாநாயகன் பிரதாப முதலியார். ஒரு சின்ன ஜோக்கு சொல்லிட்டு அப்படியே நான் உள்ள வந்துடுறேன். நான் சொல்ற ஜோக்கு இல்லை, இது அந்த கதையில வர்ற ஜோக்கு. முத படம் என்ன படம்னு கேட்டா சொல்ல தெரியணும்.
கதை என்ன கதைன்னு கேட்டா சொல்ல தெரியலாம். நம்முடைய அமைச்சர் பெருமகனார் அவர்கள் வருகிறார்கள். அத்தனை பேர் அவர்களை கைதட்டி வரவேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவன் கட்டளைன்னு ஒரு படம். அந்த ஆண்டவன் கட்டளையில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எல்லாருக்கும் உருவம் தான் நடிக்கும்னா அவருக்கு புருவமே நடிக்கும் அப்படிம்பாங்க. கண்ணை அப்படின்னா ஒரு நடிப்பு. அவர் பேராசிரியரா கிளம்புறப்ப வீட்டில இருந்து கிளம்புவாரு. அந்த கதவை அப்படி திறக்கிறப்ப கீன் சத்தம் போடும். உடனே ஒரு சின்ன தேங்காய் எண்ணெய் புட்டி எடுத்து அதில் ஒரு டிராப் விட்டுட்டு அந்த கதவை ஒரு தடவை ஆட்டி பார்த்துட்டு வெளியே வருவார். வெளியே வந்த உடனே ஒருத்தர் கடிகாரத்தை சரி பண்ணுவான். என்ன தெரியுமா? 8:30 மணி ஆனா இவர் வருவார்னா இவர் வந்தா 8:30 மணி. எப்படி பார்த்தீங்களா? அது போல நேரம் உங்களை பார்த்து தன்னுடைய நேரத்தை சரி செய்து கொள்கிறது என்றால் அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா. வியத்தகு செயல்களை அருமையா சொன்னாங்க. ராமனுக்கு ஒரு இலக்குவன் போல, இந்திரஜித் தான் சொல்லியிருந்தாரு, ராமனுக்கு ஒரு இலக்குவன் போல. அது மட்டுமில்லை, முருகனுக்கு ஒரு வீரபாகு போல அப்படின்னாரு. வீரபாகு யாருன்னா கந்தன் கருணை படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதுல சிவகுமார் கதாநாயகனா இருப்பாரு. ஆனா அவரை காட்டில் அதில் அதிகமா முழு பங்கு எடுத்தவர் யாருன்னு கேட்டால் அந்த வீரபாகு தேவராக நடித்திருக்கக்கூடிய சிவாஜி கணேசன் அவர்கள் தான். இப்ப பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு பெரிய பெரிய பாரம்பரியத்தை சேர்ந்த பெருமக்கள் நம்முடைய அமைச்சர் பெருமகனுடைய செயல்பாடுகளை எல்லாம் சொன்னாங்க. ஓராண்டு உணவு ஐயா விஜய் ஆண்டனி அவர்கள் பேச இருக்கிறாங்க. நீங்க இருந்து கேட்கணும். அவர் இசையமைச்சு வெற்றி பெற்றாருங்க, நடிச்சு வெற்றி பெற்றாரு, இயக்கியும் வெற்றி பெற்றாரு. எல்லா வெற்றியும் பெற்றுவதால் இவர் விஜய் ஆண்டனி என்று புகழ் பெறுகிறார் என்றால் அதையும் நாம் ரொம்ப பாராட்டி மகிழ வேண்டும். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்னன்னு கேட்டா, அது வரைக்கும் இசை ஒரு சாதாரண ஆறு போல ஓடிக்கொண்டிருந்தது. அதை ஒரு அருவி போல மாற்றி காட்டியவர். அருவின்னா புரியலையோ? வாட்டர் ஃபால்ஸ் புரியுதா? நீர்வீழ்ச்சி புரியுதா? ஏங்க, நீர்வீழ்ச்சி தமிழ் சொல்ல கிடையாதுங்க. தமிழ்ல எவனு வீழ்ச்சின்னு வைக்க மாட்டான். அருவி வருவதால் அதுக்கு பேர் அருவி. இங்கிலீஷ்காரனுக்கு சொல்ல தெரியல. அவன் என்ன பண்ணா தெரியுமா? வாட்டர் ஃபால்ஸ் அப்படிதான், தண்ணி விழுகுது. நம்ம ஆளு என்ன பண்ணாங்க? நீர் வீழ்ச்சிட்டான். சொல்லக்கூடாது, அருவி. அப்படி அருவி மாதிரி மாற வச்சவர் யாருன்னா நம்முடைய இசையமைப்பாளர், இயக்குனர், நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள். நாக்கு முக்குன்னு ஒரு பாட்டு வந்து கேட்டிருக்கீங்களா? இல்லையா? 10 பேர் தான் கேட்டிருக்கீங்க. படக்குன்னு அந்த பாட்டை போட்டு விட்டுருன்னு ஒரு ஆள் நிற்க முடியாது. அப்படி ஒரு ஆட்டத்தை கொண்டு வர்றது உண்மையா என்ன தெரியுங்களா? ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு அவர் சொல்லணும். ஒரு ஒரு புதிய வழித்தடத்தை உருவாக்கி காட்டியவர். அதே போல நம்முடைய அமைச்சர் பெருமகனார் அவர்களுடைய பற்றி சொன்னப்ப, முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாள 1 நாள் 2 நாள் கொண்டாடலைங்க, 365 நாள் கொண்டாடப்பட்டதோடு மட்டுமில்லாமல் 365 நாளும் நாகராஜ் அவர்கள் பேசுற சொன்னாரு. நான் ஐயா மூர்த்தி அவர்கள்ட்ட கேட்டேன், எப்படிங்க 365 நாளும் விடாம சாப்பாடு போட்டீங்க? ஏன்னா மழை வரலாம், புயல் வரலாம், வீட்டில் விசேஷம் வரலாம், துக்க காரியம் கூட வரலாம், பொங்கல் வரலாம், தீபாவளி வரலாம், ரம்ஜான் வரலாம், கிறிஸ்துமஸ் வரலாம். எது வந்தாலும் சரி, நாங்கள் கொடுக்கின்ற அந்த உணவு திட்டம் ஒருபோதும் நிற்காது என்று சொல்லி 365 நாளும், அதுவும் என்னென்ன உணவு வகைன்னு அவங்க ஒரு பட்டியல் கொடுத்தாங்க. அவர் சொல்லிக்கிட்டு இருக்கப்ப எனக்கு பதிச்சிருச்சு. அத்தனை உணவை அவ்வளவு பேருக்கும் தருகிறார் என்று சொன்னால் இதெல்லாம் ஒரு பாரம்பரியம் இருந்தால் தாங்க முடியும். நம்முடைய தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம் தெரியுமா? அச்சய பாத்திரம்னு ஒன்று உண்டு. அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு ஈஸியா சொல்றேன். அச்சய பாத்திரம் என்ன தெரியுமா? இப்ப நீங்க அச்சய திருதி என்ன தெரியுமா? அச்சய திருதியை என்னது? அன்னைக்கு நகை வாங்கினா நல்லது. யாருக்கு? கடைக்காரருக்கு.
சரி, யாருக்காவது இருக்கட்டும். என் நண்பர் அவரும் ஒரு மனைவி சேர்ந்து என்ன பண்ணாங்க, அச்சய திருதி அன்னைக்கு நகை வாங்கியே தீர்னு சொல்லி காலையில் 4 மணிக்கு நகை கடைக்கு போய் 1/4 கிராம் தங்கமோ 1 கிராம் தங்கமோ வாங்கிறதுக்கு போய் நிற்கிறாங்க. அங்கே ஏற்கனவே 500 பேர் நிற்கிறான் வரிசையில். எப்படியோ உள்ளே போயிட்டாங்க. கூட்டம் தாங்க முடியல. அச்சய திருதி ஆரம்பிக்க போது திடீர்னு தள்ளுமுள்ளு வந்து கூட்டத்தில் 1/4 கிராம் தங்கம் வாங்க போனாங்க. சரியா? அந்த அம்மா 5 பவுன் செயின் அத்துட்டு போயிட்டாங்க. அப்படின்னா என்ன புரியுதா? அந்த திருடனுக்கு அச்சய திருத்திய. சரியா? யாராவது ஒரு ஆளுக்கு அச்சய திருத்திய வேணும்ல? இருக்கட்டும். அச்சய பாத்திரம்னா இப்படி கையில வச்சு இப்படி வச்சு என்ன வேணும்னு கேட்கிறோமோ அது கிடைக்குமா? இது யாருக்கு முதல்ல கிடைச்சது தெரியுமா? பாரத கதையில் சூரிய பகவான், நல்லா ஞாபகம், பாரத கதையில் சூரிய பகவான் பாஞ்சாலி கையிலே அந்த அச்சய பாத்திரத்தை கொடுத்து விடுறாரு. அந்த அம்மா 12 ஆண்டு காலம் வனவாசம் இருந்த போது அந்த அச்சய பாத்திரத்தை வைத்துக் கொண்டுதான் உணவு தருகிறது. இப்ப அதெல்லாம் கிடைச்சா உங்களுக்கு எவ்வளவு நல்லது. அப்படி கூட்டம் முடிஞ்சு போன உடனே துப்புரக்க வச்சு 5 புரோட்டா 2 கோழி சொன்னா வந்துடும். கோழியெல்லாம் வராது அச்சய பாத்திரத்தில், ஞாபகம் வச்சுக்கங்க. சரி, இந்த அச்சய பாத்திரம் மணிமேகலையில் வருகின்ற ஆபுத்திரன் என்கின்ற ஒருவனிடத்திலே கிடைத்தது. அந்த ஆபுத்திரனுக்கு தந்தது எதுன்னு கேட்டா வாக்தேவி என்று சொல்லக்கூடிய, நாம சரஸ்வதின்னு சொல்றோம்ல, அது சமண கடவுள். வாக்தேவின்னு பேரு. அந்த சமண கடவுள் ஆகிய வாக்தேவி அந்த ஆபுத்திரன், அவன் பௌத்த மதத்தை சேர்ந்தவன், அவன் கையில கொடுக்குது. இதை வச்சுக்கோ. அவன் என்ன பண்ண தெரியுமா? நியாயப்படி அச்சய பாத்திரம் இருந்தா ஹோட்டல் வச்சுக்கலாமுங்க. அவன் ஒன்றும் செய்யல. காணார் கேளார் கால்முடப்பட்டோர், பேச முடியாதவங்க, பார்க்க முடியாதவங்க, நடக்க முடியாதவங்க எல்லாரும் வாங்க சாப்பாடு போடுறேன் என்று ஆபுத்திரன் அன்றைக்கு அவன் கையிலே இருந்த அச்சய பாத்திரத்திலே அத்தனை பேருக்கு உணவு கொடுத்தான். பிறகு அது மணிமேகலை கையிலே வந்தது. பிறகு நம்முடைய அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய கையிலே அது வந்திருக்க வேண்டும். அதனால்தான் இன்றைக்கு அத்தனை பேருக்கும் 365 நாளும் உணவு போட முடிகிறது என்று சொன்னால், முதல்வர் பார்த்து மகிழ்ந்து பாராட்டுகின்ற ஒரு பெருமானார் நம்முடைய வணக்கத்துக்குரிய அமைச்சர். எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா? நான் பல மேடையில் சொல்லியிருந்தாலும் திரும்ப சொல்றேன். போன ஆண்டுக்கு முதல் ஆண்டு வள்ளலாருடைய 200வது பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. நம்முடைய அறநிலையத்துறையில் தான் கொண்டாடுறாங்க. வள்ளலாறு யார் தெரியுமா? டேய், சாப்பாடு போட்டா தாண்டா ஒருத்த உட்காருவான். அதனால முதல்ல அவனுக்கு உணவு கொடு என்று சொல்லி அவர் அடுப்பு பத்த வச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த அடுப்பு வடலூர்ல எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னா அவருக்கும் உணவோட அருமை தெரியும். அதெல்லாம் பசி உள்ளவனிடத்தில் நீ தத்துவம் பேசாதே, அவனுக்கு உணவை கொடு என்று சொல்வார்கள். அதுபோல அந்த உணவை தருவதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிற போதெல்லாம் அது பெரிய பெருமையாக அமைகிறது. வள்ளலாரை போல, அதே போல ஆபுத்திரனை போல இங்கே கிடைக்கின்றதை பார்க்கிறோம். அந்த வள்ளலாருக்கு விழா கொண்டாடினார்கள். முதல்வர் இன்றைக்கு பிறந்தநாள் காணுகின்ற விழா காணுகின்ற ஐயா முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தார்கள். மேடையில் பேசிட்டு இறங்குறாருங்க. எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறோம். சிவப்பு கம்பளை இப்படி விரிச்சிருக்காங்க. அவர் அது வழியா போலங்க, இந்த பக்கம் வந்தார் முதல்வர். நானும் என்ன போன்ற பேச்சாளர்கள்லாம் அவரை கும்பிட்டுட்டு, ஐயா நான் ஞான சம்பந்தன் அப்படின்னு அவர் வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு, உங்களை பார்க்கத்தான் இந்த பக்கம் வந்தேன். ஏன் தெரியுமா? நான் இரவு உறங்கும் போது, அது உறங்குவதற்கு முன்பாக நீங்கள் பேசுகின்ற அருமையான அந்த நகைச்சுவையை கேட்பேன், நிம்மதியாக உறங்குவேன் என்று அவர் மகிழ்வோடு சொல்வதை பார்த்து நான் நெகிழ்ந்து போனேன். தமிழகத்தினுடைய அத்தனை பேருடைய கவலையையும் தன் மனதிலே வைத்திருக்கக்கூடிய அந்த பெருமகனாருடைய கவலையை போக்குகிற பேச்சாக என் பேச்சு இருந்தது. அதுதான் எனக்கு பெருமை. ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா அடுத்து அவங்க பேசணும், எல்லாரும் பேசணும். ஒரே ஒரு செய்தி என்ன, நல்லவர்களுடைய பிறந்தநாளை நாளும் கொண்டாட வேண்டும். ராஜராஜ சோழனுடைய பிறந்தநாள்
சதய திருவிழாவாக 1000 ஆண்டுகள் புகழ்பெற்ற சதய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. திருமலை மன்னருடைய பிறந்தநாள் இன்றைக்கும் கொண்டாடப்படுகிறது. அதுபோல கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது. நம்முடைய முதல்வர் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ வேண்டும் என்று நாம் அவரை வாழ்த்துவோம். அவரும் அவருடைய குடும்பத்தாரும் எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்று வாழ்த்துவோம். ஒரு செய்தியை சொல்றேன்னு சொன்னேன்ல, என்னன்னு சொல்றேன். சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். இது செய்தி இல்லை, ஏன்னா போன முறை நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப நம்முடைய மேயர் அவர்கள் அங்கே அமெரிக்காவுக்கு வந்திருந்தாங்க, அங்கே சொற்பொழிவாற்றுறாங்க. இந்த முறை நான் போயிருந்த போது ஜெர்மனியில் ஃப்ளைட்டு மாறணும். இப்போ நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, ஏய் கோயம்பேடு போய் பஸ் மாறி போயா அப்படிம்போம்ல, கிளம்பாக்கம் போய் போயா சொல்லுவோம்ல, அதுபோல் நான் ஜெர்மனியில் இறங்கி ஃப்ளைட்டு மாற போனேன். அப்போ ஒருத்தர் குழந்தையை தோளில் போட்டுட்டு வந்தார். அவர் தமிழ்நாட்டுக்காரர் தான், அமெரிக்கா போகிறாரு. வந்தவர் என்கிட்ட சொன்னாருங்க, ஐயா நானும் என் மனைவியும் அமெரிக்காவில் வேலை பார்க்குறோம். அவங்க வேலைக்கு போகிறப்ப நான் வீட்டு வேலை பார்ப்பேன், நான் வேலைக்கு போகிறப்ப அவங்க வீட்டு வேலை பார்ப்பாங்க. நல்லா கேட்டுக்குங்க, 2 பேரும் வேலை பார்த்தா வீட்டு வேலையை 2 பேரும் பார்க்கணும். என் மனைவி வேலைக்கு போயிருக்கப்ப நான் சமையல்லாம் முடிச்சுட்டு உங்கள் பேச்சை கேட்பேன். எப்படி நம்ம முதல்வர் ஐயா சொன்னாரோ அதுபோல் உங்கள் பேச்சை யூடியூப்பை போட்டு கேட்பேன். எப்போ கேட்பேன் தெரியுமா? எங்கள் வீட்டு பாத்திரத்தெல்லாம் நான் விளக்கிட்டே உங்கள் பேச்சை கேட்பேன். நீங்கள் அந்த பக்கம் மகாபாரதத்தில் பீமன், அர்ஜுனன், விதுரன், கர்ணன் இந்த பாத்திரங்களெல்லாம் நீங்கள் விளக்கி சொல்லுவீங்க. நீங்கள் அங்கிட்டு விளக்குவீங்க, நான் எங்கள் வீட்டில் அண்டா, குண்டா, தட்டு, டம்ளர், பாத்திரம் எல்லாம் நான் இங்கிட்டு விளக்குவேன். ஆக நீங்களும் விளக்குறீங்க, நானும் விளக்குறேன், உங்களுக்கு விளங்கியிருக்கோம். நன்றி, வணக்கம்.